இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு பின்னாடி இருக்கிற தென்பரங்குன்றத்தில் இருக்குது, கிரிவலப்பாதையில் இருக்கிறது. அறுநூத்தம்பது ஆண்டுகள் ஆயிடுத்து இந்த ஜீவசமாதி இங்கே அடங்கி, ஐயா அடங்கி. ராஜபாளையத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்திருக்கு. அந்த காட்டில் ஒரு 5 தலை நாகம் வந்து ஒருத்தரை கிடச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயா வந்து அவங்களுக்கு குணப்படுத்தி இருக்காங்க. வில்வநாத சித்தர் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே நான் வணங்கி வந்ததுனால என்னோடய உடலில் உள்ள ஒரு சில நோய்களெல்லாம் 90% வந்து குணப்படுத்தியிருக்காரு. ஐயாவுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுப்பெண்ணெய் விளக்கு தான். இங்கே குறைந்தது ஒரு 4 பௌர்ணமியாவது வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் 100% இதை நிறைவேறும். வணக்கம், அடியேன் பேர் பாரதி. ஸ்ரீ வில்வநாத சித்தர் ஜீவசமாதியிலிருந்து அடியேன் உரையாற்றுகிறேன். இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு பின்னாடி இருக்கிற தென்பரங்குன்றத்தில் இருக்குது, கிரிவலப்பாதையில் இருக்கிறது. நிலையூர் பிரிவு என்று சொல்லக்கூடிய நிலையூர் விளக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிறது ஸ்ரீ வில்வநாத சித்தர் ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா 650 ஆண்டுகள் ஆயிடுத்து இந்த ஜீவசமாதி இங்கே அடங்கி, ஐயா அடங்கி. ஐயா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து யாத்திரையாக புறப்பட்டு பல திருத்தலங்களை தரிசனம் செய்து இங்கே மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி இந்த இடத்துல குடில் அமைச்சு இருந்திருக்காங்க. வில்வ காடாக இந்த இடம் இருந்திருக்கு, வில்வ வனமாக இருந்திருக்கு. இந்த வில்வ வனத்தில் ஐயா வந்து குடிலமைச்சு வர்ற மக்களுக்கு வைத்தியம் பார்த்துருக்காங்க. வைத்தியம் எப்படி பார்த்துருக்காங்கன்னா, முந்தாடி பார்த்தீங்கன்னா 7 பார் பின் நாடி பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஜாதகம் பார்த்து தான் வைத்தியமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஐயாவும் ஜாதகம் பார்த்துட்டு தான் வைத்தியம் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்த்து வைத்தியம் பார்த்து இங்கேயே வந்து காலத்தை பல தொண்டுகள் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது பாம்பு கடி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஐயா வந்து மிகப்பெரிய மருந்துகள் கண்டுபிடிச்சு உடனடியாக குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஐயா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநல மருத்துவராக அப்பயே இருந்திருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட் இப்போ தான் சொல்கிறோம், ஆனால் அப்பயே வந்து மனநல மருத்துவராக ஐயா இருந்திருக்காங்க. பூர்வீகம் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துலேருந்து ஐயா வந்து பிறந்திருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பிறந்திருக்காங்க. ஐயா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னா, ஒரு 16 பேர் பிறந்திருக்காங்க. அதில் வந்து 14 குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஐயாவுக்கு ஒரு இளைய சகோதரி 2 பேர் மட்டும் அங்கே இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து சிறு வயதிலே அங்கேருந்து கிளம்பி பாபநாசத்துக்கு மேற்கே இருக்கிற ஒரு திருமுருகன் கோயிலில் இருக்கிற சொரிமுத்து ஐயனார்கிட்ட அங்கே இருக்க ஒரு தவளை சித்தர்னு ஒரு ஐயா இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட சிறு வயதிலே ஐயா போயிட்டாங்க. அவங்க சகோதரியை அங்கே விட்டுட்டு ஒவ்வொரு இடமும் ஸ்தல யாத்திரையாக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, அடுத்து வந்து நாகமலை புதுக்கடை, கடைசியாக ஐயா இறுதியாக வந்தது திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்க காசி விஸ்வநாதர் ஐயா கிட்ட வந்து இருந்துட்டு இங்கேயே வந்து அதுக்கு அடியில் இருக்கிற ஒரு வில்வ மரக்காடாக இருக்கிற இடத்துல இங்கே வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து 650 வருடங்கள் ஆயிருச்சு. ஐயா இங்கே வந்து ஒரு வில்வ மரக்குடியில் அமைச்சு இந்த காட்டிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சித்த வைத்தியம் பார்த்துருக்காங்க. விஷக்கடி பாம்பு கடிக்கு விசேஷமாக பண்ணியிருக்காங்க. திருமண பாக்கியம் வந்து இங்கே வந்திருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு நடந்திருக்கு. அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகப்பிரசவம் ஈஸியாக நடக்குது. ஐயாவோட அற்புதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயா ஸ்தல யாத்திரையாக வர்ற வழியில் ராஜபாளையத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்திருக்கு. அந்த காட்டில் ஒரு 5 தலை நாகம் வந்து ஒருத்தரை கிடச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயா வந்து அவங்களுக்கு குணப்படுத்தி இருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து காட்டழகர் கோயில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு நபருக்கு 40 ஆண்டுகளாக இருந்து அங்கே தவம் பண்ணிட்டு அங்கேயும் இவங்களுடைய சித்து விளையாடுகளை அங்கே செஞ்சுருக்காங்க. நான் இங்கே வந்து 3 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். வருஷம் வந்து என்னோட பையனுக்கு வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து 4-5 இயர்ஸாக வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவனுக்கு வந்து எந்த வரனுமே கிடைக்கல. ரொம்ப ஃபீல் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா ஜாதகத்தை கொண்டு வந்து ஐயாவோட காலடியில் வைத்து குரு பூஜை அப்போ பூஜை செஞ்சு
அதுக்கப்புறமா பூஜை செஞ்ச ஒரு மந்த்லேயே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரன் கிடச்சிடுது. அதுக்கப்புறமா மேரேஜும் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து அதே வருஷம் வந்து ஆடி மாதம் 21 அப்போ குரு பூஜை நடந்தது. அப்போ இங்கே வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பயும் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இப்போ எங்களோட இதை வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொன்னோம். அது மாதிரி எல்லாருமே இங்கே வந்து எல்லாருமே நல்ல அருள் பெற்றிருக்காங்க நிறைய பேர். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உடனே என் பையனுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு. அப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிட்டேன். அப்போ பாரதி வந்து சொன்னாங்க, இந்த வேண்டுதலுமே வந்து நீங்கள் வந்து ஐயாட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. அதன்படி இங்கே வந்து ஐயாவோட போன வருடம் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போ எனக்கு பேத்தி பிறந்து நார்மலாக பேத்தி பிறந்து 8 மாதம் ஆகுது குழந்தைக்கு. நல்லா சந்தோஷமாக இருக்கேன். இப்போ அடுத்த வருஷம் இப்போ இந்த ஆடி மாதம் 21 குரு பூஜையில் கலந்துக்கிட்டேன். எல்லாரும் கலந்துக்கிட்டு நல்ல அருள் பெற வேண்டும் என்று ஐயாவோட பாதத்தில் நமஸ்காரம் செய்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் 4-5 வருஷமாக என் பையன் நரசிம்மன்கிறவனுக்கு வந்து ஜாதக விஷயமா நிறைய இடங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். பாரதிங்கிறவர் என்னுடைய நண்பர். அவர் மூலமாக இந்த சித்தர் கோயில் அறிமுகமானது. இந்த சித்தர் கோயிலில் வந்து நாங்கள் பூஜையிலேருந்து கலந்துக்கிட்ட உடனே ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணதுனால எங்களுக்கு வந்து உடனே ஒரு வரன் அமைஞ்சு அந்த பெண் அமைஞ்ச உடனே எங்களுக்கு வந்து இந்த நல்ல திருமண வைபவம் உடனே 6 மாதத்திலே நடந்தது. திருமணம் முடிஞ்சு திருப்பி குரு பூஜையில் கலந்துக்கிட்டோம். அந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து நல்ல அம்சமான ஒரு பேத்தி, பிரார்த்தனாங்கிற பேத்தி வந்து பிறந்து இப்போ 8 மாதம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கிடைச்ச அனுபவத்தினால தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம். ஆன்ம சாதகராக இருந்தாலும் சரி, ஆன்ம ஞானத்தை தேடி நான் ஆன்ம சாதகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரவங்களாக இருந்தாலும் சரி, திருமண தடை, குழந்தை பேறு, உலக வாழ்க்கைக்கு வேண்டக்கூடிய உடல் ஆரோக்கியம், அது அத்தனையும் வேணும் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, 2 பேரும் கோரிக்கைகளும் தொடர்ந்து ஒரு 5 பௌர்ணமியாவது வந்து ஐயா கிட்ட இழுப்பெண்ணெய் விளக்கு போட்டு அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் 100% அவர்களுக்கு அது சக்ஸஸாக நடக்கும். கடந்த 9 ஆண்டுகளாக வந்து கிரிவலத்தை என்னோட குடும்பத்தோடு நாங்கள் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்கோம். வரும்போது இந்த சித்தருடைய சமாதி இருப்பதாக கேள்விப்பட்டு சித்தரை வணங்கி வந்தோம். கடந்த 9 ஆண்டுகளாக வணங்கி வந்ததில் வந்து என்ன பலன் இருக்குன்றது மக்களுக்கு நான் சொல்லி ஆகணும். நம்ம வந்து எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து கோயில் குளத்துக்கு போகிறோமோ, அதே நம்பிக்கையை வந்து கஷ்டத்தை குறைகளை தீர்க்க தான் போகிறோம். உடல் ரீதியாக வந்து ஒரு சில நோய்களும் குணமாகும். அது விருட்சத்திலே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது, சிவனுக்கு ஏற்றது வில்வ விருட்சம். வில்வநாத சித்தர் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே நான் வணங்கி வந்ததுனால என்னோடய உடலில் உள்ள ஒரு சில நோய்களெல்லாம் 90% வந்து குணப்படுத்தியிருக்கார். அதே போல் நான் பெற்ற வந்து இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தை வந்து ஏன் உங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வரன்றதுக்காக சொல்லலை. இருப்பினும் மாதம் கிரிவலம் வரோம். வந்தாலும் நம்ம எதற்காக வரோமோ அந்த அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் வந்து எல்லாருமே சித்திரை ஒரு முறை வந்து வணங்குங்க. இந்த குரு பூஜை இந்த ஆண்டு வந்து 8ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுது. நான் கடந்த 3 ஆண்டுகளாக குரு பூஜையில் கலந்து ஐயாவோட அருளை பெற்று வருகிறேன். அதே போல் பொதுமக்களாகிய திருப்பரங்குன்றம் பகுதி, மதுரை பகுதியில் உள்ள பொதுமக்களாகிய நீங்களும் நான் பெற்ற இன்பம் பெருக வையகன்ற மாதிரி நீங்களும் இந்த இன்பத்தை வந்து அந்த இதை வந்து நீங்கள் அருள் பெறணும் என்று அனைவரையும் இந்த குரு பூஜையில் அழைக்கின்றேன். பௌர்ணமி பூஜை இங்கே சிறப்பாக நடக்கும். திருமண தடை இங்கே வந்து வர்ற மக்களுக்கு வந்து திருமண தடையை நீக்கி கொடுக்குறாரு. சுக பிரசவத்துக்கு ஐயா செய்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து ஐயா வந்து இதுக்கான வேண்டுதல் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குணமாகுது. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பு யாகங்கள் நடக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். பௌர்ணமி தான் பிரதானமாக இது பண்ணுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா வந்து பௌர்ணமி, அதாவது சந்திரனை வந்து பிரதானமாக வச்சு தான் ஐயா வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வ ஆற்றல் பௌர்ணமி அப்போ இருக்கும். அப்படின்றதுனால ஆற்றலை ஃபுல்லாமே வந்து வர்ற மக்களுக்கு சிவலிங்கத்தின் மூலமாக நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இந்த சிவலிங்கத்தின் மூலமாக அவருடைய உருவத்தையும் நிறைய மக்கள் போன பௌர்ணமிக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஐயாவோட குரு பூஜை வருகிற ஆடி மாதம் 21 6வது தேதியில் 8வது மாதம் 2026 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இனிதே நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு குருவர்களையும் திருவர்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.